ஸ்டாலின் ஒரு சவால் விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு. பீகார்ல நீங்க பேசினதை தமிழ்நாட்டுல வந்து பேசுவீங்களான்னு. தமிழ்நாட்டுல வந்து பேசலாமே. என்ன சொன்னார் அவரு? பீகாரிகளை மோசமாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் என்று தான் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பர்டிகுலரா திமுக என்ற வார்த்தையும் சொன்னார். ஆனா நான் இதே சவாலை ஸ்டாலினுக்கு வைக்கிறேன். உதயநிதியை கொண்டு போய் அங்க பீகார்லயும் மற்ற இடங்களையும் சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன் என்று அங்க உள்ள மாநிலங்கள்ல நீங்க பேசுவீங்களா? அதுக்கு ஒரு சவால் விடுற. அதே மாதிரி இதே பொன்முடியை கொண்டு போய் அங்க போய் பீகார்லாம் பான் பராக் விக்கிறது சரியானவங்கன்னு நீங்க சொன்னீங்களே, இவங்களை போய் அங்க போய் பேச சொல்லுங்க. நேரு போய் சொன்னாருல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்தியாவில எங்களோட தொழிலெல்லாம் புடுங்கிக்கிறாங்க, அறிவில்லாதவங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை பீகார்ல போய் நேருவை பேச வைங்க. தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் டாய்லெட் கழுவுறதுக்கு தான் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அதை போய் பீகார்ல பேச வைங்க. அப்புறம் நாங்க சொல்றோம். நானும் சவால் விடுறேன். இன்னைக்கு பொன்முடி, நேரு அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிளைட்ல போறாங்களா ட்ரெயின்ல போறாங்களான்னு தெரியல, போய் பீகார்ல போய் நின்னுகிட்டு தேர்தல் அரங்குல நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல உங்களை பத்தி இப்படி பேசணும் அப்படின்னு பேச சொல்றேன். நான் சொல்றேன், அந்த சவாலை நீங்க ஏத்துக்க முடியுமா நான் கேக்குறேன்.